உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு குரு ஜோதிடம் வாயிலாக நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ 2025 ஜனவரி மாத பலன்கள். இப்போ 2025 பிறந்துருச்சு. உங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னுடைய நண்பர்களுக்கும் சகோதரி சகோதரன்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய அன்பான வாழ்க்கை, இது எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் எல்லாமே நிறைவடைஞ்சு நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஆண்டவனை மனசார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜனவரி மாத பலன்களை மிதுன ராசிக்காரங்களுக்கு நாம பேச போறோம். மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துக்கே அந்த கிரகங்களை கணிச்சதுல சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குது, குரு பயிற்சி நல்லா இருக்குது. இந்த பயிற்சிகள் மூலமாக மிதுன ராசிக்காரங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரவிருக்கிறார்கள். அப்ப இந்த ஜனவரி மாத பலன் எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த பதிவுல பேச போறோம். ஜனவரி மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான், அந்த புதன் பகவான் ஆப்பட்டது 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்துல இருப்பாங்க தனுசுல. ஜனவரி 24ஆம் தேதி மகரத்துக்கு மாறிடுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரம் ஜனவரி 22ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி உங்களுடைய ராசிக்கே வந்துடுவாங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், அது போக சூரிய பகவான் ஆப்பட்டது தனுசுல இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும், தை மாசம் சங்கராத்திரி ஆரம்பிச்ச உடனே மகரத்துக்கு போயிடுவாங்க. இது போக கும்பத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்துல குரு பகவான். அப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு ப்ரொஃபஷனல், அதாவது உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய தொழில் கிரகமான சனி பகவான், அந்த சனி பகவான் ஆப்பட்டது 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் ஆட்சியா இருக்கிறார். அந்த சனி பகவானோடு சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும். நீங்க வேலை ஒரு இடத்துல போய் கேட்டாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்கள் படிப்படியாக உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நீங்க பிஸ்னஸே செஞ்சாலும் அதுல ஒரு லாபத்தை சம்பாதிப்பதற்கு யோகம் இருக்குது. இப்ப வேலைக்கே போனாலும் கடந்த காலங்களில் இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல நிம்மதியாக ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மன வருத்தங்கள், அந்த எதிர்ப்புகள், இது எல்லாமே விலகிடும். இது சனி பகவானால உங்களுக்கு நல்லா இருக்குது. அது போக இந்த சுக்கிர பகவான் இணைவு அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம். அப்ப அந்த 5க்குரிய கிரகம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பகவானோடு இணையும் போது தொழில நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்டதோ, ஒரு டெண்டர் சம்பந்தப்பட்டதோ, ஒரு பிசினஸுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், அது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளை விட ஒரு நல்லா இருக்கிறவங்க நாம பிசினஸுக்கு பணம் கேட்டிருக்கிறோம், அந்த பணத்தை வாங்கி இந்த பிசினஸ்ல போடும்போது இந்த பிசினஸும் வளரும், நம்ம லாபமும் சம்பாதிக்கலாம். அப்ப நீங்க கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு சுக்கிர பகவான் இது சூப்பரா இருக்குது. இது போக உங்களுக்கு அந்த புதன் பகவான் 7ஆம் இடத்துல ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து 20 நாள் இருப்பார். அந்த 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்த்துட்டு இருப்பார், மிதுன ராசியை. அப்ப அந்த புதன் பகவான் உங்க ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு தூங்கறக்கே விடமாட்டார். இதை செய்யலாமா அதை செய்யலாமா,
நம்ம என்ன பண்ணா நல்ல நன்மைக்கு வருவோம், அப்போ நம்ம வந்து வெளிநாடு போகலாமா, இங்கே இந்த வேலையை செய்யலாமா, இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா, இந்த பிசினஸ் பண்ணலாமா, இல்லை இந்த பிசினஸ் பண்ணலாமா, இந்த பிசினஸ்ல லாபம் ஜாஸ்தியா, அந்த பிசினஸ்ல லாபம் ஜாஸ்தியா, இது மாதிரி பல சிந்தனைகள், பல விதமான திங்கிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்படி கொடுத்தாலும் உங்களை கொடுத்து வாழ வைக்கும், கொடுத்து உயர வைக்கும். இது போக அந்த புதன் பகவான் ஆப்பட்டது 8ஆம் இடத்துக்கு போய் அங்கே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகம் அப்படிங்கிற அமைப்பை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த புதன் 8ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு அந்த புதனுடைய அந்த பவர் கண்டிப்பா நல்லா இருக்கும். அந்த புதன் 8ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை அந்த புதன் பகவான் பார்க்கிறார். அங்கே சூரியனும் இருக்கிறாங்க. அப்ப அந்த சூரியனும் இணைஞ்சிருக்கிறதுனால அந்த சூரியனும் சேர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பாங்க. அப்ப அந்த தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். நீங்க எந்த பிசினஸ் வேணாலும் இந்த பீரியட்ல செய்யலாம். ஒரு பிசினஸ்ல நாம வந்து 3 வருஷமா 5 வருஷமா நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த பீரியட்ல செய்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது போக அந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குடும்பத்துல கணவன், மனைவி, குழந்தைகள் இது எல்லாமே ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும். ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும். நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில வருவதற்கு உங்க குடும்பத்துல என்ன யோசனை பண்ணி நீங்க நினைச்சாலும் அது நடக்கும். அப்ப இடம் வாங்கலாம், ஒரு பூமி வாங்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் ஆப்பட்டது குடும்பஸ்தானத்துல இருக்குது. அப்ப அந்த குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகள். இப்ப இந்த மிதுன ராசியில பிறந்த இல்லத்தரசிகள் அவங்களுக்கு வந்து தான் செய்யக்கூடிய வேலை, குடும்பம் இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப அந்த வேலையை செய்யலாமா, இல்லை விட்டுலாமா, இல்லை வேற வேலையை நமக்கு வேற இடத்துக்கு மாத்திக்கலாமா, இல்லை வெளியூருக்கு மாத்துறாங்களே என்ன பண்றது, இப்படிப்பட்ட குழப்பங்கள் எல்லாமே வரும். அந்த குழப்பங்கள் எல்லாமே வந்தாலும் அதை எல்லாத்தையுமே சரி செய்து அந்த குடும்பத்தையும் தன்னுடைய மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்குவாங்க. அந்த குடும்பத்தையும் நல்லா நடத்தி செல்வாங்க. அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் அந்த குடும்பத்துக்கு நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படும். அப்ப இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த இல்லத்தரசிகளும் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஒரு ஃபேவரா தான் இருப்பாங்களோடையோ, அந்த குடும்பத்துல எகென்ஸ்டாவோ, குடும்பத்துல சண்டை சச்சரவுகளோடையோ வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு சில குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள், போராட்டம் இருக்கும். அது வந்து அவங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது கிரகங்கள் கெட்டிருக்கும். அது அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறது தான் நல்ல விஷயம். ஒரு சில குடும்பத்துல பிரிவை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப நீங்க திருமண காரியங்களை பத்தி இப்ப பேச போறீங்க, இல்ல திருமணம் இப்ப இந்த பையனுக்கு செஞ்சு வச்சிடலாம், இல்ல இந்த பொண்ணுக்கு செஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறீங்க. அப்படி முடிவெடுத்து பேசினாலும் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த திருமண காரியங்கள் இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒத்து வராது. அப்ப இந்த மாசத்தை விட்டுட்டு நீங்க அடுத்த மாசம் பாருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவை எடுக்க முடியாது. அப்ப அடுத்த மாசம் பேசிக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் பேசிக்கலான்னு நீங்க பார்த்து வச்சுக்கலாம் முடியும். இந்த மாசம் பேசினால் கரெக்டாக வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள். அப்ப அந்த மாணவர்களுக்கு இந்த புதன் தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால ஒரு நல்ல என்கரேஜ் பண்ண அவங்களை நல்லா படிக்க வைக்கும். நல்லா படிச்சாலும் பாஸ் பண்ணா வெளிநாடு போக வைக்கும். வேற அவங்களுடைய அறிவுக்கும் அவங்களுடைய சிந்தனைக்கும் அவங்க என்ன கோர்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த புதன் பகவான் கொடுப்பாரு. அப்ப இந்த புதன் பகவானால அந்த எஜுகேஷன் லோன் போட்டாலும் கிடைக்கும். அந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா வரும். அதனால எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே வராது. இந்த புதன்னால நல்லா இருப்பீங்க. ரெண்டாவது உடல் ரூபத்தில் ஏதாவது ரோகங்கள் வந்துருமா அப்படின்னா, உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் பின்னோக்கி ஜனவரி 22ஆம் தேதி வர்றாரு. அதுபோக இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது ஜனவரி மாசம் 24ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ இந்த மாச கடைசி வாரத்துல இந்த செவ்வாயாலையும்
புதனாலையும் உங்களுடைய உடம்புக்கு ஏதோ அலர்ஜி வரலாம், இல்லை வயிறு வலி சம்மந்தப்பட்டது வரலாம், இல்லை சளி இது மாதிரி தொந்தரவுகள் வரலாம். இது மாதிரிதான் சில பிரச்சனை வரும்போது இது நம்மளை வருத்தப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் வந்துடும் அப்படின்னா அப்படி எதுவுமே வராது. இது போக சீனியர் சிட்டிசன்ஸ், அப்போ அவங்களுக்கு அவங்க மக்களுக்கு ஏதாவது செய்யலாம், இல்லை தங்களுக்கு கிட்ட இருக்க சொத்தை பிரித்து கொடுக்கலாம், இல்லை நாம இப்போ ஏதோ வேலைக்கு போனோம் நின்றுட்டோம், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி நினைச்சு அதை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. இந்த பீரியட்ல எதுவுமே செய்ய வேண்டாம். இப்போ என்னென்ன பண்ணணுமோ அதை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த பீரியட்ல செய்வது நல்லா இல்லை, அடுத்த மாதம் தானே பார்த்துக்கலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜனவரி மாத பலன் ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ரூபத்திலையும் நீங்க கெட்டு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்க மேலும் மேலும் வளர்ந்து நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நல்லா இருக்குது. டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த டைம், உங்களுடைய லக்னம், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை, உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி, உங்களுடைய நட்சத்திரம் வச்சு தான் பலனை பார்க்கணும். அது தேவைப்படுறவங்க வேணும்னா நீங்க பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.